போக்கோல பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. போக்கோ X6 Pro. அது போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Pro. இந்த மொபைலை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? மொபைலோட பாக்ஸ் பார்க்கறதுல இப்படிதான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போ போல மொபைல் இருக்கு. மொபைல் தவிர்த்து பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி USB கேபிள், சிம் எஜெக்டர் பின், மொபைல் கேஸ், சம் டாக்குமெண்டேஷன். ஓவரால் இவ்வளவுதான் மொபைலோட பாக்ஸ்ல இருக்கு. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரை 6.7 இன்ச்சுக்கான 1.5K ரெஃப்ரெஷ் உள்ள AMOLED LTPS டிஸ்பிளே இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பிரைட்னஸ் 3200 Hz பீக் பிரைட்னஸ் இருக்கு அண்ட் 1400 Hz HBM பிரைட்னஸ் இருக்கு. அப்படின்னா வெயில வச்சு நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். HDR பாத்தீங்கன்னா 10+ கொடுத்துருக்காங்க. யூடியூப்லயும் சப்போர்ட் ஆகும், நெட்ஃபிளிக்ஸும் சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 7 இருக்கு. தென் ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் Dolby Atmos சப்போர்ட்டும் இருக்கு. கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமராவும் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 1080 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா 4K 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் இருக்கு. வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ப்ளூடூத் 5.3 இருக்கு. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைல் இருக்கு. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 Ultra அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும் அப்படின்னா நார்மல் யூசேஜிங் சூப்பராகவே இருக்கும் அண்ட் கேமிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பேட்டரி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். 6550 பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வைடு சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 90 வாட்ஸ்க்கான அடாப்டருமே பாக்ஸ்லேயே தந்துருவாங்க. ஸோ சார்ஜிங் டைம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 45 to 1 ஹவர்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஏறிடும். அண்ட் பேட்டரி 6550 mAh இருக்கிறதுனால நார்மல் யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 டே மேலே பேட்டரி பேக்கப் வரும். ஓஎஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹைப்பர் OS பேஸ்டான Android 15 கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரையும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். பரவாயில்ல பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா Android 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 16, 17, 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும். டிசைன் அண்ட் பிசிக்கல் வரையை பொறுத்தவரையும் பேக் சைடு லுக் பார்க்க இப்படிதான் இருக்கும். பேக் சைட்ல பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கிளாஸ் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த மொபைல் பார்த்தா 3 கலர் வேரியன்ட் இருக்கு. கிரீன், பிளாக், அடுத்து பார்த்தா இந்த எல்லோ கலர். இந்த 3 கலர் எனக்கு இம்ப்ரெசிவா இருக்குது. பார்க்கணும் பிடிக்கிற மாதிரி கலர் அப்படின்னா இந்த எல்லோ கலர் தான். ஏன்னா டியூல் டோன்ல டியூல் கலர்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கறது நல்லாவே இருக்கு. பிளாக்குமே பார்த்தா நல்லா இருக்கு. இந்த 3 கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க. வெயிட் பொறுத்தவரை பார்த்தா 197 கிராம் இருக்கு. 197 கிராம்குள்ளே பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பேட்டரி 6000 mAh கொடுத்துமே வெயிட் இவ்வளோ மேனேஜ் பண்ணிருக்கிறது நல்ல விஷயம் தான். திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8 mm இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மொபைல பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் 69 கொடுத்துருக்காங்க. இதுமே நல்ல விஷயம் தான். பிசிக்கல் பொறுத்தவரை எல்லா மொபைல் நெருக்கமா தான் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா IR+ கொடுத்துருக்காங்க. அதே பாட்டம் வந்து அப்படின்னா பாட்டம்ல பார்த்தீங்கன்னா டைப் சி USB கேபிள் இருக்கு. USB பார்த்தீங்கன்னா 2.0 தான். 2.3 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் இட்ஸ் நாட் பேட். சிம் டிரைவ் பொறுத்தவரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 நேனோ சிம் போட்டுக்க முடியும். 2 சிம் கார்டு தான் இந்த மொபைல போட்டுக்க முடியும். SD கார்டு போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். பட் கொடுக்கலாம். ஓகே. மொபைலோட ஸ்டோரேஜ் RAM அண்ட் ROM பொறுத்தவரை RAM பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM அண்ட் 12GB RAMல இருக்கு. RAM டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X இருக்கு. ROM பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 250GB அண்ட் 512GB இருக்கு. ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா UFX 4.0 இருக்கு. இந்த மொபைல் பார்த்தா சில AI ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. AI இரேசர் இருக்கு, AI பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கு, AI எக்ஸ்பான்சர் இருக்கு அண்ட் AI ஆன்-கால் இன்டர்பிரிட்டர் இருக்கு. இது மாதிரி பார்த்தா நிறைய AI ஃபீச்சர்ஸ்மே இந்த மொபைல் இருக்கு. மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தா under 30K கிட்ட வரும். 30K இந்த மொபைல் ஒருத்தாங்க கேட்டீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மொபைல் வேணும். under 30K கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ்ல மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் இந்த வீடியோல பார்த்தா இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இந்த மொபைல் பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம்ட்டா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.